Hi friends, இந்த வீடியோ நம்ம என்ன பார்க்க போறோம்னா மேட்ச் நம்பர் 27 IPL 2024 ராஜஸ்தான் ராயல்ஸ் பஞ்சாப் கிங்ஸ். இந்த மேட்ச் 13 ஏப்ரல் 7:30 PM ஸ்டார்ட் ஆகுது. ஸோ இந்த கிரவுண்டு வந்து ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான கிரவுண்ட், புதுசாக உருவாக்கப்பட்ட ஒரு கிரவுண்டு தான். 2 மேட்ச் நடந்திருக்கு, அதுக்கான டீட்டெயில்ஸும் வந்து பார்க்கலாம். ஸோ மகாராஜ் யாத்வீந்திரா சிங் முலான்பூர் ஸ்டேடியமில் தான் வந்து இந்த மேட்ச் நடக்குது. சண்டிகரில் நடக்குது இந்த கிரவுண்டு. ஸோ இந்த கிரவுண்டு வந்து சண்டிகரில் இருக்குது. இந்த மேட்ச் வந்து பார்த்தோம்னா முலான்பூர் ஸ்டேடியமில் வந்து இந்த மேட்சை நடத்துகிறாங்க. ஸோ ஓவரால் பார்த்தோம்னா இந்த கிரவுண்டில் 2 மேட்ச் நடந்திருக்கு. ஓரளவுக்கு வந்து பேட்டிங் ஃபேவரானது தான். கட்டர்ஸ் போடுற பவுலர்ஸ்க்கு ஹெல்ப் கிடச்சிருக்கு. டீட்டெயிலாக பார்ப்போம். முடிஞ்ச அளவுக்கு உங்களோட ஜிஎல் டீம்ஸ் இந்த வீடியோ பார்த்து பிக் பண்ணுங்கள். நல்லா யூஸ்ஃபுல்லாக கரெக்டாக தான் போயிட்டுருக்கு. ஸோ ஸ்மால் லீக் நம்ம கொடுக்குறது அது ரிவர்ஸில் தான் போகுது டெலகிராமில். அதை நம்ம அக்செப்ட் பண்ணி தான் ஆகணும், வேறு வழியும் இல்லை. ஸோ கிராண்ட் லீக் பிக்ஸு யோசிச்சு ஒரு சில லாஜிக்கல் பிக்ஸை வந்து நம்ம சொல்கிறத வச்சு மூவ் பண்ணிக்கோங்க. ஸ்மால் லீக் ஒரு சில சேஞ்சஸ் வேணால் பண்ணிக்கோங்க. ஏன்னா ஒன்று கேப்டன் எதுலேயோ ஒரு ராங் ஆகுது, அப்படி இல்லாட்டி ஏதாவது ஒரு பிளேயரை நம்ம மிஸ் பண்ணுறோம் ஸ்மால் லீக்கில். பட் நம்ம வந்து யார் வின் பண்ணுமா அப்படின்றத கெஸ் பண்ணுறதுல கரெக்டாக போயிட்டுருக்கு. ஸோ லாஸ்ட் 6லேருந்து 7 மேட்ச் நம்ம வந்து எந்த டீம் வின் பண்ணணும்னு டெலகிராம்லேயும் கொடுத்துருக்கோம். ஸோ ட்ரேட் பண்ணுறவங்க யூஸ் பண்ணிக்கோங்க. ஃபேப்லோன் ஆப்பில் ட்ரேடுன்னு ஒரு ஆப்ஷன் இருக்குது. யார் வின் பண்ணுவான்னு கேட்பாங்க, அதை மட்டும் நம்ம கரெக்டாக சொல்லிட்டாலே போதும். ஈஸியாக வந்து நம்ம வின்னிங்ஸ் எடுக்கலாம். பட் அது நம்ம கரெக்டாக போகுது. ஸ்மால் லீக் தப்பாக போயிட்டுருக்கு. பட் கிராண்ட் லீக் பிக்ஸ் எல்லாமே கரெக்டாக வந்து மூவ் ஆன் ஆகி போயிட்டுருக்கிறதுனால வீடியோ ஃபுல்லாக பாருங்கள், லைக் பண்ணிட்டு பாங்க, சப்போர்ட் பண்ணுங்கள். இன்னுமே நம்ம ஃபுல் அண்ட் ஃபுல் பார்த்தோம்னா எக்ஸ்டெண்ட் பண்ணுவோம். இப்போ தான் நம்ம ஸ்டார்ட் பண்ணியிருக்கோம் இதே மாதிரி. அதனால் கண்டிப்பாக நெக்ஸ்ட்டு வந்து எல்லாமே வந்து ஸ்டார்ட் பண்ணுவோம். ஸோ இன்னுமே வந்து டீட்டெயிலாக கொடுக்கறதுக்கு ட்ரை பண்ணுவோம். இப்போ ஓவரால் இந்த டீம் வந்து 2 டீமும் ஆன கடைசி 3 மேட்சுக்கான ஸ்கோர் கார்டு டீட்டெயில்ஸ் எடுத்திருக்கேன். இது எவ்வளோ யூஸ்ஃபுல்ன்றது உங்களுக்கு மும்பை மேட்ச் பார்க்குறப்பே தெரிஞ்சிருக்கும். சூரியகுமார் யாதவ் நான் சொல்லியிருப்பேன், அது கரெக்டாக நடந்துருந்துச்சு. ஸோ நிறையா வந்து இந்த மாதிரி பார்க்குறது ரொம்ப ரொம்ப யூஸ்ஃபுல். இதுவும் முக்கியமான ஒரு ஸ்டார்ட் தான். ஒரு மேட்ச்சில் பார்த்தோம்னா சாம் கரன் 49 ரன்ஸ் ப்ளஸ் ஒரு விக்கெட்டும், அதே மாதிரி ஜிதேஷ் சர்மா வந்து ஸ்கோர் பண்ணியிருக்காரு. ரபாடா, அதே மாதிரி இந்த சைடு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு அஸ்தீப் சிங், நாத்தன் அலீஸ், இந்த சைடில் ரபாடா. ஸோ ரபாடா வந்து 3 விக்கெட் எடுத்திருக்காரு. அஸ்தீப் சிங் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு கிட்டத்தட்ட வந்து ஒரு 5 விக்கெட் எடுத்திருக்காரு 3 மேட்ச்சில். பிட்வீன் மேலே நீங்கள் பார்த்தா தெரியும். ஜானி பஸ்டோ ஒரு மேட்ச் ஹிட் பண்ணியிருக்காரு. சிகர் தவான் பார்த்தோம்னா ஒரு மேட்ச் வந்து ஹிட்டிங் கொடுத்துருக்காரு. மற்றபடி இங்கே உங்களுக்கு ஹெட்மயர் வந்து ஒரு ட்ரம் கார்டு பிக்கு. நல்லா பாருங்கள், 3 மேட்ச்லையுமே ஹெட்மயர் வந்து பெர்ஃபார்மன்ஸ்ன்றதை கொடுத்துருக்காரு. கம்மியான பர்சன்டேஜ் தான் கண்டிப்பாக பிக் பண்ணியிருப்பாங்க. அப்போது நீங்கள் ஜிஎல்லாம் போகிறப்போ ஹெட்மயரை பிக் பண்ணிட்டு போனீங்கன்னா பயங்கரமான யூஸ்ஃபுல்லான ஒரு பிக்காக இருக்கும். இனிஷியலாக இப்போ ரியான் பராக் அவுட் ஆகிடுறாரு அப்படின்னா அன்றைக்கி மேட்ச் வந்து அது ஹெட்மயர் மேட்சாக மாறும். அப்போ ஹெட்மயர் ரொம்ப ரொம்ப லோ பர்சன்டேஜ் பிக்காக இருப்பார். கண்டிப்பாக ஜிஎல்ல நீங்கள் வந்து ஹெட்மயரை யூஸ்ஃபுல்லாக பிக் பண்ணி ஒரு கேப்டன்ஸ்க்கு கொடுக்காட்டியும் ஜஸ்ட் ஒரு பிளேயராக கூட நீங்கள் பிக் பண்ணிக்கலாம். ஸோ இந்த ஸ்டார்ட்டை கொஞ்சம் வந்து பார்த்துக்கோங்க. ஏன்னா கடைசி ஆடின 3 மேட்ச்க்கானதும் எடுத்திருக்கேன். ஸோ கிட்டத்தட்ட இது ஹெட் டு ஹெட் ஸ்டார்ட்ஸ் மாதிரி தான். ஸோ நீங்கள் பார்த்தாலே உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும். நெக்ஸ்ட்டு இங்கே நடந்த 2 மேட்சுக்கான ஸ்கோர் கார்டை வந்து எடுத்திருக்கோம், அதையும் பார்க்கலாம். சாம் கரனோட ஃபேவரட் கிரவுண்டு. ஸோ ஹர்ஷ்தீப் சிங், ஹர்ஷல் பட்டேல் 2 பேர் 2 விக்கெட்டும். மிடில் ஆர்டர் பேட்டர்ஸ் தான் வந்து மோஸ்ட்லி பெர்ஃபார்மன்ஸ் பண்ணியிருக்காங்க. டாப் ஆர்டரில் கொஞ்சம் ஏர்லி ஸ்விங் இருக்குது, அதில் விக்கெட் போயிருக்கும். நீங்கள் இந்த 2 மேட்ச்லையும் பார்த்தீங்கன்னா டாப் ஆர்டர் யாருமே பெரிய பெர்ஃபார்மன்ஸ் கிடையாது. ஸோ மிடில் இந்த 1 டவுனோ 2 டவுனோ 3 டவுன் வரக்கூடியவங்க தான். ஸோ 1 டவுன் கூட கிடையாது, 2 டவுன் 3 டவுன் 4 டவுன் வரவங்க தான் நல்லா யூஸ் பண்ணியிருக்காங்க. ஸோ பவுலர்ஸ் ப்ளஸ் 2 டவுன் 3 டவுன் பிளேயர்ஸ்க்கு நல்லா ஹெல்ப்ஃபுல்லாக இருந்திருக்கு இந்த கிரவுண்டு. இம்பார்ட்டண்டான ஒரு பாயிண்ட்டு, கண்டிப்பாக நோட் பண்ணிக்கோங்க. ஸோ ஒன் சைட் டீம் வேணால் மேக் பண்ணிக்கோங்க. பட் ஓவரால் இந்த 2 மேட்சை வச்சு பார்க்குறப்போ அந்த மிடில் ஹிட்டிங் கொடுக்குற பிளேயர்ஸ்க்கு வந்து நல்ல ஹெல்ப் பண்ணுறது கிடச்சிருக்கு. ஸோ செசான் சிங் பார்த்தோம்னா அவர் ஹிட் பண்ணியிருக்காரு. லியாம் லிவிங்ஸ்டனு, அபிஷேக் பொரேல், இந்த சைடில் நிதிஷ்குமார் ரெட்டின்னு அந்த அதிரடியாக ஆடக்கூடிய மிடில் ஆர்டர் பேட்டர்ஸுக்கு பயங்கரமான ஒரு ஹெல்ப்ஃபுல்லான ஒரு கிரவுண்டாக இருந்திருக்கு. ஸோ இம்பார்ட்டன்ட் கீ பாயிண்ட் இது. மஸ்ட்டாக வந்து இந்த பாயிண்ட்டை நோட் பண்ணிக்கோங்க. ஏன்னா யூஸ்ஃபுல்லான பாயிண்ட்டு. ஏன்னா ஸ்டார் பிளேயர்ஸ் எல்லாமே டாப்பில் இருக்கப்போ எல்லோரும் ஸ்டார் பிளேயர்ஸ் தான் கேப்டன் வைஸ் கேப்டனாக கொடுப்பாங்க. நீங்கள் மாற்றி யோசிச்சிங்கனாலே இப்போ ஒரு விராட் கோலியை கட் பண்ணுறப்போ அந்த இடத்துல ரஜத் படிதார் எடுக்கிறப்போ நமக்கு அட்வான்டேஜ். அதே மாதிரி நீங்கள் ஒரு ஜானி பஸ்டோ தவானை வந்து கட் பண்ணீங்க அப்படின்னா அந்த இடத்துல மிடில் ஆர்டர் இருக்கக்கூடிய செசான் சிங்கோ, இன்னொரு அசுதோஷ் சர்மா, இந்த மாதிரி பிளேயர்ஸ் எடுக்கிறப்போ நீங்கள் இன்னுமே டாப்பில் போகலாம். ஒரு 4லேருந்து 5 பிளேயர் லோ பர்சன்டேஜ் பிளேயர் உங்கள் டீமில் இருந்தாலே நீங்கள் கிராண்ட் லீக்கில் கிட்ட போயிடலாம். அவங்க ஓரளவுக்கு பெர்ஃபார்மன்ஸ் பண்ணியிருந்தாலே போதும். இதுதான் வந்து ஃபேண்டசி. அதை மட்டும் நீங்கள் புரிஞ்சுக்கிட்டாலே போதுமானதாக இருக்கும். ஸோ ஃபுல் டீட்டெயில்ஸ் வந்து நம்ம பார்ப்போம். இந்த மேட்சுக்கானது போஸ்ட் பண்ணுற ஒவ்வொரு வீடியோலையுமே நம்ம சொல்கிறோம், டெலகிராம் வந்து ஜாயின் பண்ணணும்னு நினைக்கிறவங்க ஒரிஜினல் சேனலாம் செக் பண்ணி ஜாயின் பண்ணுங்கன்னு. காரணம் என்னென்னா ஐபிஎல் டைமில் நம்ம நேம்லேயே கிராண்ட் லீக் வின் பண்ண மாதிரி அது இதுன்னு நிறையா போஸ்டர்ஸ் போட்டுச்சு ஏமாத்துறதுக்கான வாய்ப்புகள் ரொம்ப ரொம்ப அதிகம். மறுபடியும் சொல்கிறேன், நம்ம ஒன்லி ஃப்ரீ டீம்ஸ் மட்டுமே கொடுக்குறோம், மாடல் டீம்ஸ் கொடுக்குறோம், ஸ்மால் லீக் டீம்ஸ் கொடுக்குறோம். அதில் உங்களுக்கு சேஞ்ச் பண்ணாலும் சேஞ்ச் பண்ணி ப்ளே பண்ணிக்கோங்க. ஃபுல்லாக வீடியோ பாருங்கள், டீமை மேக் பண்ணுங்கள், டெலகிராமில் ஜாயின் பண்ணிக்கோங்க. நிறையா
கிரிக்கெட் தேவையான ஸ்டாட்ஸ் எல்லாமே கொடுப்போம். மற்றபடி அமௌண்ட்லாம் எதுவும் கிடையாது. நம்ம நேமை யூஸ் பண்ணி யாராச்சும் உங்கள்கிட்ட கேட்டால் கொடுக்காதீங்க. இது மறுபடியும் நான் சொல்கிறதுக்கு காரணம், ஐபிஎல் டைமில் நிறைய பேர் நியூவாக வருவீங்க, உங்களுக்கு வந்து புரிதல் இருக்காது. அப்போ நம்ம நினச்சிட்டு போய் காசு கொடுத்து ஏமாந்துருவீங்க. அதுக்காண்டி தான் நான் சொல்கிறேன். ஒன்லி ஃப்ரீ டிப்ஸ் மாதிரி கொடுத்துட்ருக்கோம். கரெக்டான டெலகிராமாக பார்த்து ஜாயின் பண்ணுங்கள். எப்படி ஜாயின் பண்ணுறதுனா, டிஸ்கிரிப்ஷனில் லிங்க் இருக்கும், டெலகிராம் லிங்க். அதை கிளிக் பண்ணி நீங்கள் ஜாயின் பண்ணுங்கள். சர்ச் பண்ணி ஜாயின் பண்ணுறவங்க ஒரிஜினல் சேனல்ன்றதை நல்லா செக் பண்ணி ஜாயின் பண்ணுங்கள். குபேரா ஃபேண்டசி ஆப்பை இன்ஸ்டால் பண்ணிக்கோங்க. நிறைய பேர் பழைய யூசர்ஸ் இருப்பீங்க, நியூ யூசர்ஸ் கண்டி வந்து சொல்லிடுறேன். ஜிஎஸ்டி ஃப்ரீ, ஃபுல் அண்ட் ஃபுல் கொடுக்குறாங்க. நீங்கள் போகிற அமௌண்ட்லேருந்து 28% எடுக்கிற மாதிரி காமிச்சாலும் திருப்பி உங்களுக்கு கொடுத்துருவாங்க. ரொம்ப யூஸ்ஃபுல்லான ஒரு ஆப். டியோன்ற ஆப்ஷன் மூலிமா நீங்கள் ஈஸியாக ப்ளே பண்ணலாம். ஃபேண்டசியாக ட்ரை பண்ணி பாருங்கள். நிறைய பேர் இப்போ தான் வந்து ட்ரை பண்ணுறீங்க. டியோ ஒரு பிளேயரை மட்டும் செலக்ட் பண்ணாலே போதும், லாஜிக்கலாக நீங்கள் வச்சாலே போதும், ஈஸியாக ஜெயிக்கலாம். ஹெட்னு பார்த்தோம்னா பஞ்சாப் 11 முறையும் ஆர்ஆர் 15 முறையும் ஜெயிச்சிருக்காங்க. இந்த சீசனில் ஓரளவுக்கு ஈக்குவலான டீம் தான். பட் இங்கே பட்லர் மட்டும்தான் வந்து ஒரு மேட்ச் தான் வந்து பட்லர் ஹிட் பண்ணார். மற்றபடி பார்த்தோம்னா எல்லாமே வந்து அவர் ஃப்ளாப் தான் இருக்காரு. அதுவும் ஆர்சிபியோட பவுலிங்கே யார் வேணால் அடிக்கலாம், அந்த மாதிரி தான் வந்து அவரும் அடிச்சு ஃபேமஸ் ஆனதை தவிர்த்து பட்லர் ஃபார்மில் இல்லை. இதுதான் உண்மை. ஸோ இருக்கிறதுலே புவரான ஒரு பவுலிங் அட்டாக் ஆர்சிபிக்கு தான் இருக்குது. அதை பயன்படுத்தி பட்லர் ஹிட் பண்ணார். அதே மாதிரி பஞ்சாபுக்கு இருக்கா அப்படின்னா கிடையாது. ஹர்தீப் சிங்கும் பாலை உள்ளே எடுத்துகிட்டு வருவார். அதே மாதிரி சாம் கரனும் லெஃப்ட் ஆர்ம் சீமரு, ரபாடா விசிஸ் பட்லர் என்ற பேட்டலுமே வந்து இருக்கும். ஸோ அதனால் கண்டிப்பாக பட்லர் தடுமாறதுக்கான சான்ஸ் இருக்கும். அப்படி டாப் ஆர்டர் வந்து ஏர்லி அவுட் ஆகிறாங்க அப்படின்னா மிடில் ஆர்டரில் கண்டிப்பாக ஒரு ட்ரம்ப் கார்டு பிக்ஸாக ஒரு ஜுரேலோ ஒரு ஹெட்மேரோ லோ பர்சன்டேஜ் பிளேயர்ஸாக நல்ல ஒரு ஸ்கோர் போடலாம். ஒரு டீம்லையாச்சும் நீங்கள் டாப்பில் பட்லரு ஜெய்ஸ்வால்லாம் கட் பண்ணுறப்போ ஒரு ரியான் பராக், அடுத்து ஜுரேல், ஹெட்மேருக்குள்ளே கேப்டனைஸ் கேப்டனாக கொடுத்து பாருங்கள். ஏன்னா கண்டிப்பாக ஒரு நீங்கள் ரிஸ்காக யோசிச்சா ஒரு பர்கர் கூட உள்ளே வர மாட்டார். அவருக்கு பதிலாக ஒரு ரோமன் பவல் வந்து இம்பாக்ட் பிளேயராக உள்ளே வருவார்னு கூட ஒரு டீமில் யோசிங்க. ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். டாப்பில் விக்கெட் போகிறப்போ சப்போஸ் ஒரு ரோமன் பவல் வந்து இம்பாக்ட் பிளேயரை உள்ளே வந்துட்டு அவர் வந்து அடித்து வேறு லெவலில் வந்து ஹிட் பண்ணிடுவார். அப்போ ரொம்ப பர்சன்டேஜ் கம்மி தான். இது வந்து நான் சொல்கிறது கற்பனை தான், மேபி நடக்கலாம் அப்படின்றது அதையும் புரிஞ்சுக்கோங்க. ஏதாவது ஒரு 10 டீம் போகிறப்போ ஒரு டீமில் அந்த மாதிரி நீங்கள் ட்ரை பண்ணலாம். அதேமாதிரி சந்தீப் சர்மா ஆவேஸ் கானுக்கு பதிலாக உள்ளே வந்தால் நல்லா இருக்கும். பட் அவர் ஆடுவாரான்னு தெரில. ஏன்னா பேட்டில்ஸ் நிறைய இருக்குது பஞ்சாப் பிளேயர்ஸ்க்கு எதிராக. சந்தீப் சர்மாவுக்கு ஆவேஸ் கான் வந்து ஒரு ரன் மிஷின். சிராஜ் எப்படியோ அதே மாதிரி தான் வந்து ஆவேஸ் கானும் ரன்ஸை கொடுத்துக்கிட்டே இருப்பாங்க. விக்கெட் மேபி ஒரு விக்கெட் அவ்வளோதான் எடுக்க முடியாது, அதுக்கு மேலே அவங்களால விக்கெட் எடுக்கவும் முடியாது. ஸோ சந்தீப் சர்மாலாம் டைட்டாக பவுல் பண்ணார், விக்கெட் எடுக்க சான்ஸுமே இருக்கும். குல்தீப் சென்னை லாஸ்ட் மேட்ச் 3 விக்கெட் எடுத்தார். ஒரு நல்ல பிளேயர், இருக்கிறதுல அவரை யூஸ் பண்ணாம விட்டாங்க. ஒர்த்தபுள் பிளேயர், ஸ்டெம் டு ஸ்டெம் போடுவார், கண்டிப்பாக அதிகமான விக்கெட்ஸ் எடுப்பார் ஸ்டெம் டு ஸ்டெம் போட்டேவும். பட் விக்கெட்லெஸ்ஸாகவும் போகலாம். பட் விக்கெட் எடுத்தால் ஸ்டெம் டு ஸ்டெம் எடுத்து எல்பிடபிள்யூ போல்ட் எடுக்கிறப்போ நமக்கு பாயிண்ட்ஸ் கிடைக்கும். ஸோ ஒரு சில டீம்ஸில் வந்து நீங்கள் டீம் கிரியேட் பண்ணுறப்போ ஒன் சைட் டீமாக கூட பட்லர், ஜெய்ஸ்வால், சஞ்சு சாம்சன் கேப்டனைஸ் வந்து கொடுத்துக்கோங்க. இல்லை டாப்பில் காலி ஆவாங்கன்ற ஒரு லாஜிக். ஏன்னா ஹர்தீப் சிங் அதுக்கப்புறம் அந்த சைடு ஒரு நல்ல பவுலர்ஸ் இருக்காங்க, இனிஷியலாக போடுறவங்க மாட்டிக்கிட்டாங்க அப்படின்னா அவுட் ஆயிடுவாங்க. அதுக்கப்புறமா மிடில் தான் கேம் நிற்கும். ஸோ இப்போ ஒரிஜினல் டீமாவது மிடிலுக்கு யோசிச்சு வந்து நீங்கள் பிக் பண்ணலாம். ஏன்னா அந்த சைடு வந்து ஓப்பனிங் ஸ்பெல்லு அதுக்கப்புறம் ஒரு 5 ஓவர்ஸ் வரையும் நல்ல பவுலர்ஸ் தான் இருக்காங்க. அப்புறம் டெத்தில் ஹர்ஷர் பட்டேல் போட்டு விக்கெட்டுன்றதை எடுக்கிறாரு. ஸோ அதில் நீங்கள் அஸ்வினையுமே ஒரு யோசனையாக பார்க்கலாம். ரோமன் பவலை ஒரு யோசனையாக பார்க்குற மாதிரி அஸ்வின் வந்து கொஞ்சம் டாப்பில் பேட்டிங் வந்து ஆடுவார் விக்கெட் போச்சுனான்ற லாஜிக்லி இந்த மேட்ச்சில் யோசிச்சு பாருங்கள். மிடில் ஆர்டரில் வர எல்லா பேட்டர்ஸுக்குமே ஹெல்ப் பண்ணுறது கிடச்சிருக்கு. அதே மாதிரி அந்த சைட்லேயுமே சிக்கர் தவான், ஜானி பஸ்டோ தடுமாறிட்டு இருக்காங்க. அதுக்கேற்ற மாதிரி இங்கே ட்ரெண்ட் போல்ட் வந்து கண்டிப்பாக ஸ்விங் பண்ணுவார், இனிஷியல் ஸ்விங்குன்றது இருக்கும். குல்தீப் சென்மே வந்து ஸ்டெம் டு ஸ்டெம் போடுவார். அடுத்ததாக சந்தீப் சர்மா. ஸோ செகல் ஃபர்ஸ்ட் ஆர் செகண்ட் மினிமம் 2 விக்கெட் கேரண்டி, அதில் எந்த ஒரு பிரச்சனையும் இல்லை. நீங்கள் ஜிஎல்ல கேப்டன்ஸ் கம்னா கொடுக்கணும்னாலும் கொடுத்துக்கோங்க. அஸ்வினை பொறுத்தவரையும் விக்கெட் எடுக்கிறதுன்றது கஷ்டம். மேபி முன்னாடி பேட்டிங் அனுப்பிச்சாங்கன்னா அதில் ஓரளவுக்கு பர்ஃபார்மன்ஸ் பண்ணலாம். இங்கே பார்த்தோம்னா ஓவரால் லெஃப்ட் ஹேண்டர்ஸ் 2 பேர் தான் இருக்காங்க டாப்பில். அந்தளவுக்கு அந்த சைடு ஆஃப் ஸ்பின்ன்றதும் எதுவும் பயன்படுத்த போகிறது இல்லை. சிக்கந்தர் ரசா இந்த அளவுக்கு பவுல் பண்ணுவார்ன்றது தெரியல. பட் அந்த லாஜிக் பார்த்தோம்னா சிக்கந்தர் ரசா மிடில் வரக்கூடிய பேட்டரு, மிடில் ஆர்டர் பேட்டர்ஸ்க்கு ஹெல்ப் கிடச்சிருக்கு. அதை வந்து அவர் யூஸ் பண்ணிக்கலாம். சப்போஸ் இவங்க 2 பேர் விக்கெட்ஸ்லாம் போய் ஒரு ஜெய்ஸ்வாலும் ஹெட்மேன்ட்டு அவர் ஒரு 4 ஓவர்ஸ் கூட வீசுறதுக்கும் வாய்ப்புகள்ன்றது இருக்கலாம் ஆஃப் ஸ்பின் ஸ்ட்ராட்டஜியில். ஸோ பார்ப்போம் அது வந்து என்ன நடக்குதுன்னு. பட் ஓவரால் ட்ரெண்ட் போல்ட் இப்போ ரீசெண்ட் டைம்ஸில் விக்கெட் எடுக்கலை. பட் இந்த மேட்ச் விக்கெட் எடுக்க சான்ஸ்ன்றது இருக்கும் இனிஷியல் ஸ்விங்கை பயன்படுத்தி. சகல் ஸோ செகண்ட் போல் பண்ணுறப்போ மினிமம் 3 விக்கெட்டோ, ஃபர்ஸ்ட் போல் பண்ணுறப்போ 2 விக்கெட் எடுக்கான வாய்ப்புகள் ரொம்ப அதிகம். குல்தீப் சென்னா நீங்கள் ரிஸ்கி பிளேயராக ட்ரை பண்ணிக்கலாம். பர்கர் உள்ளே வரதுக்கும் சான்ஸ்ன்றது இருக்கும். 2 தரப்புலையுமே டாப் ஆர்டர் பேட்டருக்கு நெருக்கடி கொடுக்கக்கூடிய பவுலர்ஸ் தான் இவங்களும் சரி, அந்த சைடும் சரி. ஸோ அதனால் டாப் ஆர்டர் கொஞ்சம் தடுமாறலாம். மிடில் ஆர்டர் பேட்டர்ஸ்க்கு நீங்கள் மோஸ்ட்லி கேப்டன்ஸ் கேப்டனாக கொடுக்குறது பெட்டராக இருக்கும். இந்த மேட்ச்சில் பிச்சிலுமே அப்படி தான் வந்து நடந்திருக்கு. இப்போ நீங்கள் பஞ்சாபோட பிளேயிங் லோன் பார்த்தா உங்களுக்கு தெரியும். இனிஷியலாக
இப்போ ஒரு சிக்கர் தவான் அதுக்கப்புறம் ஜானி பர்ஸ்டோ 2 பேருமே தடுமாறி தான் வராங்க. தவான் ஓரளவுக்கு ரொட்டேட் பண்ணி எடுத்துட்டு போயிட்டாலும் ஜானி பர்ஸ்டோ மோஸ்ட்லி அவுட் தான் வராரு. ஃபர்ஸ்ட் பேட் பண்ணாலும் செகண்ட் பேட் பண்ணாலும். அது சகலுக்கு எதிராக அதிகமான பேட்டில் இருக்கு. பெரிய மீடியம் பேசஸை தாக்கு பிடிச்சி ஆடிட்டா கூட சகலை கொண்டு வந்து அவுட் ஆகிறதுக்கும் வாய்ப்புகள் இருக்கு. அதே மாதிரி இந்த கிரவுண்ட்லையுமே தொடர்ச்சியாக ஒரு ஃபிளாப்பு. அதே மாதிரி சிம்ரன் சிங்கும் ஃபிளாப்பு. சாம் கரனுக்கு மட்டுமே இந்த கிரவுண்டில் செட் ஆயிருக்கு. அடுத்ததான் இந்த செசாந்த் சிங்கு அதுக்கப்புறமா வந்து அசுதோஷ் சர்மா இந்த மாதிரி பிளேயர்ஸ் வந்து ஒரு சில பெர்ஃபார்மன்ஸ் பண்ணியிருக்காங்க. அவங்க பவுலிங்கில் எந்த ஒரு பிரச்சனையுமே இல்லை. அவங்க 4 மீடியம் பேசர்ஸ் வச்சுருக்காங்க. மினிமம் 2 விக்கெட் 3 விக்கெட் எடுத்துடுறாங்க. பட் டெத்தில் யார் பவுல் பண்ண போகிறான்றதை இப்போ வரையும் வந்து தவானிக்கே தெரியல. ஒவ்வொரு மேட்ச்க்கு ஒரு ஆளுக்கு வந்து டெத்தில் கொடுத்துட்றாரு. யாருக்கு நல்லா செட் ஆகுதோ. பட் ஹர்ஷப் பட்டேல் அடிக்க விட்டாலும் அவருக்கு தான் மோஸ்ட்லி டெத்து. ஸோ அப்போ டெத்தில் போடுறப்போ அதிக விக்கெட்ஸ் எடுக்கலாம். 2-3 விக்கெட் கண்டிப்பாக கேப்டன் வைஸ் கப்னா நீங்கள் ஜிஎல்ல ட்ரை பண்ணி பாருங்கள். ரபாடா விசஸ் ஆர்ஆர் பேட்டர்ஸ் நிறைய பேட்டில் இருக்குது. அந்த லாஜிக்கில் பார்த்தோம்னா நம்ம எடுத்து தான் ஆகணும். இங்கே டபுள் ஆப்ஷன் சாம் கரன், ஹர்ஷ்தீப் சிங் நல்ல ஃபார்மில் இருக்கார். ஸோ டாப் ஆர்டர் ஏர்லேயே அங்கே தடுமாறிட்டு இருக்கனால அதை பயன்படுத்தி விக்கெட்ன்றதை எடுக்கலாம். சேசிங் வந்தால் கண்டிப்பாக ஜிதேஷ் சர்மா செசாந்த் சிங்க்கு ஒரு ரிஸ்க்காக வந்து ஒரு கேப்டன்ஸ் கேப்டன் கொடுத்து முடிச்சு கொடுப்பாங்கன்ற மாதிரி ட்ரை பண்ணி பாருங்கள். லோ பர்சன்டேஜாக இருப்பாங்க. ஃபர்ஸ்ட் பேட் பண்ணால் அந்தளவுக்கு பர்ஃபார்மன்ஸ் பண்ணுறதுன்றது டவுட்டு தான். அதேமாதிரி இங்கே பார்த்தோம்னா உங்களுக்கு லெஃப்ட் ஹேண்டர்னா சாம் கரன் அதுக்கப்புறம் தவான் அஸ்வினால் விக்கெட் எடுக்கிறன்றது மேபி ஒரு விக்கெட் எடுக்கலாம். பட் அந்த ஏர்லி விக்கெட்ஸ் போனால் பேட்டிங்கில் வந்து அஸ்வின் ஆடி கொடுப்பாரு. அதுதான் வந்து மிகப்பெரிய ஒரு ட்விஸ்ட்டாக இருக்கும் இந்த மேட்ச்சில். ஸோ அது எப்படி நடக்குது, ரோமன் பவுலை கொண்டு வராங்களா இல்லை அவரை எடுத்துகிட்டு வராங்களான்னு ஒரு சில டீம்ஸ் நீங்கள் மேக் பண்ணுறப்போ டாப் ஆர்டர் பேட்டர்ஸ்க்கு கேப்டன்ஷிப் கொடுத்துக்கோங்க. மோஸ்ட் ஆஃப் த டீம்ஸ்க்கு மிடில் ஆர்டர் பேட்டர்ஸ்க்கு நீங்கள் கேப்டன்ஷிப்னா கொடுக்கலாம். ஸோ சிக்கந்தர் ராசா ஓவர்ஸ் வந்து வீசலாம். அப்படி இல்லை லியாம் லிவிங்ஸ்டன் வந்தாலும் ஆச்சரியப்படுறதுக்குள்ள பார்த்துக்கோங்க. டெத்தில் மோஸ்ட்லி வந்து மாறி மாறி வந்து ஹோல்ட் பண்ணலாம். சேஃபஸ்ட் ஆப்ஷன் கேப்டன்ஷிப் அப்படின்னா நோ டவுட் சாம் கரன் தான் இந்த கிரவுண்டோட ஒரு ஸ்டார் பிளேயர். ரிஸ்க்கு கொஞ்சம் அதிகமாக எடுக்கிறோம். ரபாடாவை லாஜிக்கலாக யோசிச்சிங்கன்னா கேப்டன் கேப்டன் நல்ல ஆப்ஷன். ஃபர்ஸ்ட் பவுல் பண்ணால் நீங்கள் ஹர்ஷல் பட்டேலை ட்ரை பண்ணலாம் கேப்டன் கேப்டன். தவான் சேசிங்கில் ஓரளவுக்கு டீசெண்டாக ஆடி இருக்காரு. சேசிங்கில் தவான் கேப்டன் கொடுத்து பாருங்கள். இந்த 4 பேர் ஓகே. இந்த சைடில் பெஸ்ட் கேப்டன் கேப்டன் சாய்ஸில் சஞ்சு சாம்சன் ஒரு நல்ல ஆப்ஷன். அடுத்ததாக ட்ரெண்ட் போல்ட் வந்து ஒரு நல்ல ஆப்ஷனாக இருப்பார். சகல் ஒரு நல்ல ஆப்ஷன். ரிஸ்க் எடுக்கிறவங்க ஜெய்ஸ்வாலா ஒரு சில டீம்ஸில் கேப்டன் கேப்டன் ட்ரை பண்ணி பாருங்கள். மற்றபடி எல்லா பிளேயர்ஸும் நீங்கள் ரொட்டேட் பண்ணி எடுத்துக்கிறதே பெட்டரான ஒரு ஆப்ஷனாக இருக்கும். இப்போ நம்ம ஸ்டாட்ஸ் பார்ப்போம். ஸ்டாட்ஸ் பார்த்தா உங்களுக்கே ஐடியான்றது கிடைக்கும். ஸோ நிறைய பேர் பேட்டில்ஸ் வந்து ஷோ பண்ண சொன்னீங்க. பேட்டில்ஸ் காட்டுறேன். பேட்டில்ஸையும் பார்த்துக்கோங்க. எதுக்காண்டி ஆவேஷ் கானுக்கு பதிலாக சந்தீப் சர்மா வர சான்ஸ் இருக்குன்றதையும் நான் வந்து சொல்லியிருக்கேன். இன்ஜுரி இல்லை அப்படின்னா சந்தீப் சர்மா வந்துடுவார். இன்ஜுரினா மேபி ஆவேஷ் கானோ இல்லை வேறு பவுலரை எடுத்துகிட்டு வரலாம். சைனியை கூட எடுத்துகிட்டு வரதுக்கு சான்ஸ் இருக்கலாம். சிகர் தவான் ஸோ சந்தீப் சர்மா 2 டைம் விக்கெட் எடுத்திருக்காரு. அஸ்வின் ஒரு டைம் விக்கெட் எடுத்திருக்காங்க. பட் பேட்டில் இருக்குது. இருந்தாலும் சேசிங்கில் தவான் ஓரளவுக்கு டீசெண்டாக ஆட வாய்ப்புகள் ரொம்ப ரொம்ப அதிகம். ஜானி பர்ஸ்டோவை சகல் 2 டைம்ஸ் விக்கெட் எடுத்திருக்காரு. ஸோ ஒரு 100 அகமது விக்கெட் எடுத்து பார்த்துருக்கோம். ரவி பிஷ்ணா விக்கெட் எடுத்து பார்த்துருக்கோம். இனிஷியலாக மீடியம் பேசஸை அட்டாக் பண்ணி அடித்தாலுமே ஸ்பின்னர்ஸ்க்கு அவுட் ஆயிருக்காரு. அடுத்து பார்த்தோம்னா சிம்ரன் சிங்கு சந்தீப் சர்மாவுக்கு அவுட் ஆயிருக்காரு. ட்ரெண்ட் போல்ட்டுக்கும் அவுட் ஆயிருக்காரு. 2 பேருமே ஸ்விங் பவுலர்ஸ். இங்கே சாம் கரன் பர்கருக்கு ஒரு டைமும் ட்ரெண்ட் போல்ட்டுக்கு ஒரு டைம் அவுட் ஆயிருக்காரு. ஹர்ஷ்தீப் சிங்க்கு ஜெய்ஸ்வால் 2 டைம் அவுட் ஆயிருக்காரு. ரபாடாக்கு பட்லர் 2 டைம் அவுட் ஆயிருக்காரு. ஸோ இனிஷியல் ஸ்பெல்ல ஹர்ஷ்தீப் சிங் ரபாடா தான் வீசுவாங்க. அப்போ ஜெய்ஸ்வால் பட்லருக்குமே கொஞ்சம் தடுமாற்றம் இருக்கும். நல்ல பியூர் பேட்டிங் ட்ராக்காக இருந்து தப்பிச்சிட்டாங்க அப்படின்னா நல்ல ஸ்கோர் போகலாம். அப்படி இல்லாட்டி ஏர்லியாக மாட்டிக்கிட்டாங்க அப்படின்னா இனிஷியல் விக்கெட்ஸ் போகும். அப்போ லோ பர்சன்டேஜ் பிக் இருக்கவங்க மிடில் இருக்கவங்க நல்ல ஒரு பெர்ஃபார்மன்ஸ் பண்ண சான்ஸ்ன்றது ஹையாகவே இருக்கும். இப்போது நம்ம சஞ்சு சாம்சன் பார்க்கலாம். ராகுல் சேகருக்கு எதிராக 2 விக்கெட்டு கொடுத்துருக்காரு. பட் மற்ற எல்லா மீடியம் வச்சு ஓரளவுக்கு டீசெண்ட் ஆடி இருக்காரு. ரியான் பராக்கு 2 டைம் ரபாடாக்கு எதிராகவும் ஹர்ஷர் பட்டேலுக்கு எதிராகவும் அவுட் ஆயிருக்காரு. ரியான் பராக் ஏர்லியாக சான்ஸ் கொடுக்குறாரு. அதை வந்து மிஸ் பண்ணுறப்போ அவர் வந்து ஹை ஸ்கோர் போகிறாரு. அப்படி தான் எப்பயுமே வந்து ஆடிட்டு இருக்காரு. ஹெட்மயர் ஹர்ஷ்தீப் சிங்க்கு 2 டைமும் சாம் கரனுக்கு ஒரு டைமும். இங்கே அஸ்வின் வந்து ஹர்ஷ்தீப் சிங் ஒரு டைம் ஹர்ஷர் பட்டேல். ஸோ ஹர்ஷ்தீப் சிங் ரபாடா அடுத்து பார்த்தோம்னா ஹர்ஷர் பட்டேல் இவங்க எல்லாருமே ஆர்ஆர் பேட்டர்ஸ்க்கு எதிராக நல்லாவே வீசி விக்கெட் எடுத்திருக்காங்க. ஸோ சேகல் செகண்ட் பால் பண்ணுறது ரொம்ப கீ. இல்லை ஸ்பின்னர்ஸ் விக்கெட் எடுக்க மாட்டாங்க, மீடியம் பேசஸ் தான் டெத் வரையே போட்டு விக்கெட்ஸ் எடுப்பாங்க அப்படின்னா நீங்கள் அதுக்கேற்ற மாதிரி ஸ்பின்னர்ஸை வந்து நீங்கள் ட்ரா பண்ணிட்டு கூட மீடியம் பேசஸை எடுத்துக்கோங்க. இப்போ நம்ம ஃபுல் ஸ்டாட் பார்ப்போம். ஸ்டாட்ஸ் பார்க்குறப்போ இன்னுமே வந்து ஐடியான்றது கிளியராக கிடைக்கும். சாம் கரனோட ஃபேவரட் வென்யூ 2 மேட்ச்சில் 92 ரன்னும் 2 விக்கெட்டுமே எடுத்திருக்காரு. அடுத்ததாக சிம்ரன் சிங் 2 மேட்ச்சில் வெறும் 30 ரன் தான் அந்த கிரவுண்டில். தவான் 8 விக்கெட்டில் 24 மேட்ச்சில் 679 ரன்னும் வென்யூவில் 2 மேட்ச்சில் 36 ரன்னும் வந்து ஸ்கோர் பண்ணியிருக்காரு. 2 மேட்ச்மே தவான் ஃப்ளாப் இந்த கிரவுண்டில். சிம்ரன் சிங்குமே ஃப்ளாப். அது காரணம் டாப் ஆர்டர் ஃபுல்லாக ஃப்ளாப்பு. மிடில் வந்து நல்ல ஒரு பெர்ஃபார்மன்ஸ் கிடச்சிருக்கு. அடுத்ததாக ஜானி பர்ஸ்டோ 2 மேட்ச் சேர்த்து வெறும் 9 ரன் தான் ஸ்கோர் பண்ணியிருக்காரு இந்த கிரவுண்டில். பட் 2 கேட்ச்ன்றதை பிடிச்சிடறாரு மேட்ச்சுக்கு. ஹெட் டு ஹெட்டில் 5 மேட்ச்சில் 157. ஜிதேஷ் சர்மா 2 மேட்ச்சில் 28 ரன். ஹெட் டு ஹெட்டில்
3 மேட்ச்சில் 109 ரனும். அஸ்தீப் சிங் 2 மேட்ச்சில் 6 விக்கெட் எடுத்திருக்காரு இந்த கிரவுண்டில். ஸோ மிகப்பெரிய ஒரு கீ பிக்காக வந்து அஸ்தீப் சிங் இருப்பார். ஸோ கண்டிப்பாக நீங்கள் கேப்டன் வைஸ் கேப்டனாக கூட வந்து ட்ரை பண்ணிக்கோங்க. பேட்டில்ஸ் வைஸாகவும் நம்ம பார்த்தோம்னா ஓரளவுக்கு நல்லாவே வந்து அஸ்தீப் சிங். ஹர்ஷப் பட்டேல் 2 மேட்சஸில் 4 விக்கெட்ஸ் எடுத்திருக்காரு. ஃபர்ஸ்ட் பவுல் பண்ணுறப்போ கண்டிப்பாக அதிகமான விக்கெட்ஸ் எடுக்க சான்ஸ்ன்றது இருக்கும். அதுக்கேற்ற மாதிரியே அவர் ஹெட் டு ஹெட்லையுமே 11 மேட்ச்சில் 18 விக்கெட்ன்றது சராசரியாக நல்ல விக்கெட்ஸ் தான். மோஸ்ட்லி கட்டர்ஸ் போட்டு எப்படியோ விக்கெட்டை எடுத்திருக்காரு. அடிக்க போகிறாங்க, லாஸ்ட்டில் ஒரு விக்கெட்டு கிடைக்குது. ரபாடா வென்யூவில் 2 விக்கெட் தான் எடுத்திருக்காரு. பட் ஹெட் டு ஹெட்டில் 12 விக்கெட் எடுத்திருக்காரு. காரணம் பேட்டில்ஸ் வந்து நிறையாவே இருக்குது. நிறைய பிளேயர்ஸ்க்கு எதிராக நல்ல பேட்டில்ஸில் வீசி விக்கெட் ரபாடா எடுத்திருக்காரு. சேகல் 18 மேட்ச்சில் 29 விக்கெட் எடுத்திருக்காரு. ஸோ செகண்ட் பவுல் பண்ணுறப்போ நீங்கள் டேரெக்டாக கேப்டன் வைஸ் கேப்டனாக கூட கொடுக்கலாம். பட் ரிஸ்க் இருக்குது. ஏன்னா செகண்ட் பேட் பண்ணுற டீமோட மிடில் ஆர்டர் அடிப்பாங்க. இப்போ சகல் அடி வாங்கினாலும் இருக்குது. அடிக்க போய் சகலுக்கு ஒரு 4 விக்கெட் கிடைச்சாலும் ஆச்சரியப்படுறதுக்கு இல்லை. ஸோ அதனால் ஜிஎலுக்கு கண்டிப்பாக சகலை கேப்டன் வைஸ் கேப்டனாக நீங்கள் ட்ரை பண்ணலாம். ஜெய்ஸ்வால் ஹெட் டு ஹெட்டில் 4 மேட்ச்சில் 178ம். சஞ்சு சாம்சன் 21 மேட்ச்சில் 702 ரன் வந்து ஸ்கோர் பண்ணியிருக்காரு. சராசரி பார்த்தோம்னா அவரோட இப்போ ரீசன்ட் ஃபார்மும் பயங்கரமாக இருக்குது. ப்ளஸ் அவரோட பர்ஃபார்மன்ஸுமே ஹெட் டு ஹெட்டில் நல்லா இருக்குது. பட்லர் 13 மேட்ச்சில் 435 சுத்தமாக ஒரு ஃபார்ம்லேயே கிடையாது. ஸோ ஆர்சிபிக்கு எதிராக யார் வேணால் ஸ்கோர் பண்ணலான்ற மாதிரி தான் இவரும் ஸ்கோர் பண்ணார். அடுத்தடுத்து அதிரடியாக வேறு டீம்ஸ் வரப்போ தொடர்ந்து ஃப்ளாப் ஆகிறாரு. மேபி பட்லரை ஒரு சேசிங் வரப்போ ஒரு சான்ஸ் கிடைக்கும் விட்டுருவாங்க. அதுக்கப்புறம் ஸ்லோவாக ரொட்டேட் பண்ணி அதுக்கப்புறம் பட்லர் அடிச்சிருவாருன்ற லாஜிக்கில் டீமை போட்டால் ஏதாவது ஒரு சில டீம்ஸில் வந்து நீங்கள் கேப்டன் வைஸ் கேப்டனா பட்லரை ட்ரை பண்ணலாம். மற்றபடி ஸ்டாட்ஸ் வைஸோவோ இல்லை ரீசன்ட் ஃபார்ம் வைஸோவோ ஆப்போசிட்டில் பவுல் பண்ணுற பவுலர்ஸை பார்க்குறப்போ ஃப்ளாப் ஆகிறதுக்கான சான்ஸ் வந்து அதிகமாக இருக்கும். சப்போஸ் இப்போ ஒரு பட்லரை நீங்கள் வந்து அந்த இடத்துல ட்ராப் பண்ணுறீங்க அப்படின்னா ஒரு ஜோரேலோ ஹெட்மயரோ நீங்கள் எடுக்கிறப்போ அவங்க லோ பர்சன்டேஜ் பிளேயராக இருப்பாங்க. இவர் இருக்கிறதுலே ஹை பர்சன்டேஜ் பிளேயராக இருப்பார். அப்படி தான் நம்ம ஜிஎலுக்கு வந்து முன்னாடி போகணும். அதே மாதிரி ஒரு சில மேட்ச்சில் மட்டும்தான் இம்பாக்ட் பிளேயர் வந்து பயங்கரமாக பர்ஃபார்மன்ஸ்ன்றதை கொடுக்குறாங்க. மற்றபடி 11ல் இருக்கக்கூடிய பிளேயர்ஸே திடீர்னு லோ பர்சன்டேஜ் பிளேயர்ஸ் நல்ல பர்ஃபார்மன்ஸை கொடுத்துட்றாங்க. ஸோ அது காரணம் ஒரு சில டீம் நம்ம டாப் ஆர்டர்னு மேக் பண்ணணும், ஒரு சில டீம் வந்து மிடில் ஆர்டர்னு மேக் பண்ணணும். இந்த கிரவுண்டை பொறுத்தவரையும் அவங்களுக்கு மீடியம் பேசர்ஸ்க்கு ஹெல்ப் கிடச்சிருக்கு, மிடில் ஆர்டர் பேட்டர்ஸ்க்கு ஹெல்ப்ன்றது கிடச்சிருக்கு. அந்த இனிஷியல்ஸ் இங்கே தாக்க பிடிச்சிட்டா பேட்டர்ஸுக்கு நல்ல அட்வான்டேஜ்ன்றது இருக்கும். ஸோ அதை மட்டும் நீங்கள் நோட் பண்ணிக்கிறது பெட்டராக இருக்கும். டீம் வந்து ஜஸ்டே ஒரு மாடல் டீம் தான். சாம் கரன் கேப்டன், சஞ்சு சாம்சன் வைஸ் கேப்டன். அடுத்த பட்லர், சிக்கர் தவான், ஜெய்ஸ்வால் எடுத்திருக்கேன். இதில் ரிஸ்க் எடுக்கிறவங்க நீங்கள் ஜெய்ஸ்வாலுக்கு பதிலாக ஹெட்மேரை ட்ரை பண்ணலாம். பட்லருக்கு மேலே அந்த ஜித்தேஷ் சர்மா ட்ரை பண்ணலாம். ஸோ இருக்க எல்லா டாப் பவுலர்ஸையுமே பிக் பண்ணிக்க. ரியான் பராக்குக்கு பதிலாக நீங்கள் அஸ்வின் அந்த இடத்துல ட்ரை பண்ணலாம். இவ்வளோதான் சேஞ்சஸ்ன்றது நம்ம பண்ணணும். அதுக்கு மேலே தேவையும் கிடையாது. ஸோ சாம் கரன் கேப்டனு, சஞ்சு சாம்சன் வைஸ் கேப்டன். அதே மாதிரி இங்கே ஃபேப்லோன் ஆப்பு எஸ்ஆர்னோ கண்டினியூவாக 6லேருந்து 7 மேட்ச் நம்ம ஜெயிச்சிருக்கோம். எந்த டீம் ஜெயிப்பாங்க அப்படின்றத ப்ரெடிக்ட் பண்ணி நம்ம டெலகிராமில் கொடுத்துட்ருக்கோம். அதை போய் நீங்கள் எஸ்ன்னு கிளிக் பண்ணி எத்தனை யூனிட் வாங்கணுமோ வாங்கிக்கோங்க. அதுக்கேற்ற மாதிரி உங்களுக்கு அமௌண்ட்ன்றது கிடைக்கும். இப்போ ஒரு உதாரணத்துக்கு சொல்லிடுறேன். இப்போ மும்பை ஜெயிப்பாங்க 6 rupees அப்படின்னா நீங்கள் எவ்வளோ வாங்குறீங்களோ, இப்போ ஒன்றும் இல்லை ஒரு 600 ரூபாய்க்கு வாங்குறீங்க அப்படின்னா உங்களுக்கு ஜெயிக்கிறப்போ வந்து அது எக்ஸ்ட்ரா 400 ரூபா கிடைக்கும். அதேமாதிரி நோன்னு நீங்கள் வந்து கொடுத்துட்டீங்க 4 ரூபாய்க்கு வாங்குறீங்க அப்படின்னா சப்போஸ் அது நோ ஆயிடுச்சு, மும்பை வந்து தோத்துட்டாங்க கரெக்டாக நீங்கள் ப்ரெடிக்ட் பண்ணிக்கிங்க அப்படின்னா அது உங்களுக்கு 600 ரூபாய் ஆகும். இதுதான் லாஜிக். நீங்கள் எவ்வளோ யூனிட்ஸ் வாங்குறீங்களோ அதுக்கேற்ற மாதிரி உங்களுக்கு கிடைக்கும். பட் இதில் என்ன சிம்பிள்னா 11 பிளேயர் எடுக்கணும், கேப்டன் வைஸ் கேப்டன் எதுவுமே கிடையாது. எஸ்ஸா நோவான்னு நீங்கள் செலக்ட் பண்ணால் போதுமானது, ஈஸியாக இருக்கும். ஸோ நிறைய பேர் வந்து ஃபேண்டசி ப்ளே பண்ண தெரியாதுனா கூட அந்த யார் ஜெயிப்பான்றதை கணிக்க முடியும். அதை கணிச்சாலே இதில் நம்ம ஈஸியாக இது பண்ணலாம். ஸோ வீடியோ பிடிச்சிருக்கும் நம்புகிறேன். ஸோ கரெக்டாக கேப்டன் வைஸ் கேப்டன் மட்டும் சூஸ் பண்ணிக்கோங்க. லோ பர்சன்டேஜ் பிளேயர்ஸை ஆட் பண்ணிக்கோங்க. டெலகிராமில் பார்த்து ஜாயின் பண்ணிக்கோங்க, ஒரிஜினல் சேனலான்னு செக் பண்ணி. ஸோ எப்படி ஜாயின் பண்ணுறதுன்ற கூட நான் சொல்கிறேன். அதை கூட வந்து நீங்கள் பார்த்துட்டு ஜாயின் பண்ணிக்கோங்க. முன்னாடியே சொல்லியிருப்பேன். ஸோ முடிஞ்ச அளவுக்கு சப்போர்ட் பண்ணுங்கள், லைக் பண்ணிட்டு வீடியோவை பாருங்கள். ஏதாவது டவுட்னா கமெண்ட் பண்ணுங்கள், முடிஞ்ச அளவுக்கு ரிப்ளை பண்ணுங்கள்.